ரோட்ல செப்பல் தைக்கிறேன், என்னை பார்த்து எல்லாரும் காரிச்சு போங்க, செப்பல் எடுக்கணும்னு வந்தது காரிச்சு போங்க. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு சந்தோஷம். இந்த மேடை இந்த ஆரம்பிச்சது அண்ணன் தளபதிக்கு, இந்த மேடையும் எதுவும் என் கண்ணீரை விட்டே சொல்ல முடியல. இதுவே நான் இப்படியே செத்துட்டா கூட ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் அண்ணன் கையில் வந்து நான் வாங்குறது கனவுல கூட எதிர்பார்க்கல. என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு ஸ்டேஜில் வருதுன்னு அது நான் என்ன அதுங்க என்ன ஆசைப்படுது, என்னால் முடிஞ்சது. எனக்கு பல மக்கள் உதவி செய்கிறாங்க, அது நான் செய்கிற வேலையை பொறுத்து உதவி செய்கிறாங்க. அதனால என் பிள்ளைகள் படிக்க வைப்பேன். அதுக்கு என்ன ஆசைப்படும் என்னால் முடிஞ்சளவு நான் கண்டிப்பாக படிக்க வைப்பேன். நைட்டு வேலைக்கு போவேன், நைட்டில் எதனா வேலை கூலி வேலை கூப்பிடுவாங்க அதுக்கும் போவேன், எல்லாமே செய்வேன். எது வேலை கூப்பிட்டாலும் போவேன் செய்வேன். இன்னும் எவ்வளோ வேலைனா யார் வேலைக்கு கூப்பிட்டாலும் போய் என் பிள்ளைங்களுக்கோசம் நான் செய்யணும், அதுதான் என் ஆசை. அதுங்க எதிர்பார்க்கறது எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஏழப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். அங்கே பிள்ளைங்களுக்கு அங்கே செய்யாமல் அவங்க அப்பா கண்டிப்பாக செய்வார். தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுன்ற ஆசை நம்மளுக்கு தான் கிடைக்கலையே அந்த வரம், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த வரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெத்த அப்பனும் எல்லாருமே செய்வாங்க. உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்களா இனிமேல் அப்பா நான் படித்து நாக்கிறேன் உங்களை செருப்பு தைக்க விட மாட்டேன்? என் பிள்ளைங்க சொல்லலை, அதை இப்பயே என்ன தெய்வமாக பார்க்குது. வேணாப்பா நீ இப்பயே வேலை இது பண்ணு, நான் படிக்க வைக்கிறேன், உட்கார வைக்கிறேன், சாப்பாடு போடுறேன் அப்படின்ட்டு வேலைக்கு போகாமலே இப்பவே சொல்கிறாங்க. இப்பயே சொல்கிறாங்க. அதுவே அந்த சந்தோஷமே வேலைக்கு போன மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அது என் தொழில் எனக்கு தெய்வம். அதுதான் நான் சோறு சாப்பிட்றேன், என் பிள்ளைங்க படிக்குது, என் வீடு வாசல் எல்லாமே ஓலை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆடம்பர வாழ்க்கை இல்லை, ஓலை வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறேன். அது இந்த சந்தோஷம் போதும். அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டோம், அவங்க நல்லா இருக்கட்டும், நம்ம வந்து இப்படியே இருந்தால் போதும். கடவுள் நம்மளுக்கும் ஒரு வழி காட்டுவார். எதுவுமே எதிர்பார்க்காம இன்னைக்கு தளபதியை பார்த்து அந்த ஒரு இது எனக்கு கொடுப்பின இந்த இது கிடைக்காது. இந்த மாணவர்களால் அவரை பார்க்கணுன்னு ஒரு மாணவர் செல்வங்களால் வந்தது. தளபதி எடுத்த ஒரு அது சொந்தனே ஒரு ஐடியாவோ அந்த ஒரு இது யாருமே செய்யலை. நாளைக்கு அவங்க வந்து என் பொண்ணு எதிர்க்க கூட பண்ணனா அங்கே தலை குனிஞ்சின்னு எதிர்க்க வருவாங்க. அந்த ஒரு இது எனக்கு போதும். எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இப்போ உண்மையாகவே ஐயா நான் ஒரு ஜென்மன்னா இதுதான். இது இறந்த செத்துட்டுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் அவருக்கு ரோஸ் போட்ட பொழுது அவரும் குளிச்சு முட்டி போட்டு ரோஸ் வாங்கி லவ் யூ டூ சொன்னார். என் லைஃப்பில் அதை மறக்கவே மாட்டேன். அந்த லவ் யூ எப்பயுமே ஹார்ட்குள்ளே இருக்கும்.